நிம்மதியை எப்போதும் அளிப்பது யோகாசனம் மட்டும்தான் என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை செய்து விடுவே ஆனால் அன்று முழுவதும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அன்று ஒரு சிறப்பான நாளாக, மகிழ்ச்சியான நாளாக நாம் கழிக்க முடியும். ஆகவே தான் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது உங்களுக்கு தரப்படுகிறது. உலக மக்கள் எல்லாம் கண்டு பார்த்து பழகி பல்வேறு ஆசனங்களை செய்து அதன் பலன்களை எய்து தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிறருக்கு இதை கற்றுத்தரலாமா என்று கேட்கிறார்கள். கற்றுக் கொடுக்க சொல்லியிருக்கின்றேன். அவர்களும் கற்றுக் கொடுத்து தன் நண்பர்களுக்கும் வீட்டில் உள்ள அனைவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்து அவர்களும் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தொலைபேசி மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் ஏன் நேரடியாகவும் வந்து சொல்லும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு மக்களை தொற்றிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், போரூரிலிருந்து நமக்கு ஒரு மாணவி இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது ஒரு கஷ்டமான ஆசனம் கர்ப்பாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவியே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கர்ப்பாசனத்துக்கு வாருங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பார்த்து செய்வதற்கு முதல்ல கன்னத்தில் வச்சு பழகு. பார்த்தீர்களா, இவ்வளவு அனாசாயமாக பத்மாசனத்துக்குள்ளே காலை விட்டு கையை கன்னத்தில் வைத்து கொண்டு அனாசாயமாக பிருஷ்டபாகத்தினுடைய பேலன்ஸில் நிற்கிறார். இப்படி உட்கார்ந்து இருப்பது முடியாது, கடினம். அதுக்கு பேலன்ஸ் கிடைக்கணும். ஒரு 20 எண்ணிக்கை பெண்களுக்கு இது மிக மிக முக்கியம். கர்ப்பப்பையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நீக்கப்படும். அதிகமாக மென்சஸ் வருவது, மென்சஸ் வராமலேயே போவது, அதிலே ஃபைப்ராய்டு இருக்கிறதா என்று சொல்வார்கள். அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இதில் நீங்கிவிடும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை மாற்றி போடுங்க. மீண்டும் கர்ப்பாசனத்தை செய்யுங்கள். இந்த ஆசனத்தை கழுத்தை பிடித்தும் செய்யலாம். கையை கழுத்தை பிடித்து செய்ய முயற்சி செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். நன்றாக குனிந்து கொண்டு கழுத்தை பிடித்துக் கொண்டு அப்புறம் நிமர வேண்டும். முடியவில்லை என்றால் விட்டு விடலாம். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே பக்கவாட்டில் திரும்புங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள், அனாசாயமாக செய்கிறார்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த ஆசனத்தை செய்ய முடியும் என்று அவர்கள் கங்கணம் கொட்டி கொண்டு செய்கிறார்கள். பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் கர்ப்பாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். காலை மாற்றி போட்டு செய்யுங்கள். வலது கால் இடது கால் மாறி மாறி செய்தால் அதற்கு மாற்றாசனமாக அமைகின்றது.
பெண்கள் பூ பெய்து நாளிலிருந்து இந்த ஆசனத்தை செய்து வந்தால் அந்த மென்சஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிகப்படியான இரத்தப்போக்கு, காலத்தில் வராத மென்சஸ், விளக்கு, இவைகளெல்லாம் நீங்கிவிடும். பிறகு பெரிய பெண்களாகி குழந்தை பெற்றுவிட்டால் ஃபைப்ராய்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். அதன் காரணமாக குழந்தை பெறாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். அதற்கெல்லாம் இந்த ஆசனம் ஒரு தீர்வாக அமையும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே எந்த பக்கமாக திரும்ப. எண்ணிக்கை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அங்கே திரும்பி பத்மாசனத்தில் அமருங்கள். பெண்களுக்கு உகந்த ஆசனம். இப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் சுற்றுப்புற சூழ்நிலை காரணமாகவும் உணவு வேறுபாடுகள் காரணமாகவும் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் எத்தனையோ பிரச்சனை வந்து விடுகிறது. அவர்கள் திருமணமாவதற்கு முன்னால் பல்வேறு விளையாட்டுகளை பள்ளிக்கூடத்தில் விளையாடி இருப்பார்கள். ஆனால் அதற்கு பின்னால் திருமணமாகிவிட்டால் மற்ற எந்த விளையாட்டும் பெண்களால் விளையாட முடியாது. இந்த யோகாசனத்தை மட்டும்தான் அவர்கள் வீட்டில் இருந்து செய்வார்களே. ஆனால் அவர்கள் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் நீங்கிவிடும். குழந்தையின்மை, ஃபைப்ராய்ட்ஸ், அதிகமான இரத்தப்போக்கு, காலத்தில் வராத அந்த மென்சஸ் எல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பெண்கள் எல்லோரும் பழகி, அவர்கள் குண்டானாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் முடிந்த அளவு பயின்றாலே முழுமையான பயன்களை பெற்று என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.